Hello friends, welcome to JSAM Code. இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கிற ஆங்குலர் கிராஷ் கோர்ஸ் பிளேலிஸ்ட்டோட ஒன் ஆஃப் த வீடியோ. இந்த கோர்ஸ் நான் எப்படி ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும், என்னென்ன டூல்ஸ் வேணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற பேசிக்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு விண்டோஸ் மிஷினில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மேக்கில் இருந்தாலும் சரி, இன்ஸ்டலேஷன் ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம், அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுறேன். நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணி அங்கே கூட நீங்கள் உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வேணும். ஸோ ஆங்குலருக்கு காமனாக யூஸ் பண்ணுறது Node.js அப்படின்ற சர்வர். ஸோ Node.jsன்னு உடனே எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நோடுன்றது ஒரு JS பேஸ் பண்ண JavaScript பேஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, Node.js அப்படின்றது ஒரு சர்வர். ஓகே, ஸோ Node.js ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். Node.js இன்ஸ்டால் பண்ணது சிம்பிள் தான். கூகுளில் போய்ட்டு நீங்கள் Node.js அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வர ஃபஸ்ட் லிங்கே nodejs.org அப்படின்ற வெப்சைட் தான் இருக்கும். அங்கே நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். அங்கே போனீங்கன்னா அங்கே டவுன்லோட் செக்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் செக்ஷனுக்குள்ளே உங்களுக்கு 2 வெர்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று LTS, அதாவது லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன், இன்னொன்று கரண்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவுக்கு நம்ம கரண்ட் வெர்ஷன் சைடில் போயிடலாம். அங்கே போனோம்னா விண்டோஸ்க்கான ஃபைல்ஸ் இருக்கும், மேக்கான ஃபைல்ஸ் இருக்கும், வேறு 1-2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கூட ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் விண்டோஸ் அண்ட் மேக் மட்டும் பார்ப்போம். ஸோ விண்டோஸ் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு MSI லிங்க் இருக்கும். இது 32 பிட்டுக்கும் 64 பிட்டுக்கும் தனித்தனி. அதாவது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 32 பிட்டாக இருக்கும், இல்லைனா 64 பிட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 64 பிட்னா 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, 32 பிட்னா 32 பிட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மேக் சைடில் போனீங்க அப்படின்னா மேக் இன்ஸ்டாலர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இருக்குல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ விண்டோஸ்னால் நீங்கள் 64 பிட் இல்லைனா 32 பிட்டை கிளிக் பண்ணுங்கள். மேக்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். நான் மேக்கில் இருக்கேன், ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கேட்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்டாக கொடுத்து இன்ஸ்டால் பண்ணால் போதும். எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இருக்காது. என்னோட மிஷினில் ஆல்ரெடி நான் Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போதைக்கு நான் இதில் இன்ஸ்டால் பண்ணல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மிஷினில் இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லைனா மேக்லனா டெர்மினல், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நோடு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போதைக்கு மேக்கில் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோஸில் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, விண்டோ ஆர் அப்படின்ற ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரன் கமெண்ட் வரும். அங்கே CMD அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆயிரும், அதாவது கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணாலும் உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும், அதை நீங்கள் டேரெக்டாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் இல்லைனா டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நோட் ஸ்பேஸ் -v, அதாவது வேர்ஷனுக்கு -v அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோடோட வேர்ஷன் அது காமிக்கும். நோடோட வேர்ஷன் காமிச்சிருச்சு அப்படின்னாலே நோட் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு வேர்ஷன் காமிக்கலன்னா ஒரு தடவை சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி இல்லைனா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி node-v ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு வேர்ஷன் காமிக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன எரர் வருது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் Node.js அப்படின்ற சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும், அது நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ரெண்டாவதாக நமக்கு IDE வேணும், அதாவது எந்த சாஃப்ட்வேரில் நம்ம கோட் பண்ண போகிறோம் அப்படின்றது. காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ நம்மளும் விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணாம். நான் இப்போதைக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ கூகுளில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்கே உங்களுக்கு code.visualstudio அப்படின்ற வெப்சைட் தான் வரும். அதுக்குள்ளே டேரெக்டாக போயிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ நான் மேக்கில் இருக்கனால டவுன்லோட் மேக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. சப்போஸ் விண்டோஸ்லாம் இங்கே டவுன்லோட் விண்டோஸ்னு சொல்லி காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிரும். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த பேக்கேஜை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும், எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேணாம். என் மிஷினில் நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோட் வச்சிருக்கேன், அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணல. ஓகே, ஸோ இப்போதைக்கு 2 விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒன்று Node.js அப்படின்ற சர்வர், இன்னொன்று விஷுவல் ஸ்டுடியோ கோட். அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற சாஃப்ட்வேர் Git அப்படின்ற சாஃப்ட்வேர். இப்போதைக்கு Git நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். மெயின்லி Git நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை நீங்கள் வந்துட்டு Gitல கமிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிடலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுற ஒர்க் இல்லைனா ஒவ்வொரு மாடியூல்ஸை நீங்கள் தனித்தனியாக கமிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் பேக் ட்ராக் ஆகணும், சப்போஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு, நீங்கள் பழைய வெர்ஷன் எடுத்து திருப்பி அதிலிருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த Git ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் Git பற்றி பேச எதுவும் வரி பண்ண வேண்டாம். நம்மளோட இந்த கோர்ஸ்லையுமே Git நம்ம 99% எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நான் உங்களுக்கு கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் GitHubல போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பேசிக்காக Gitஐ பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவை இந்த கோர்ஸோட எண்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ Git எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா கூகுளில் போயிட்டு Git டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள்.
இப்போ விண்டோஸ் இல்லைனா ஃபார் மேக்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்க்கு git-scm.com அப்படின்ற வெப்சைட்டில் இருக்க லிங்க் தான் வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அது டேரெக்ட்லி /download பேஜுக்கு தான் உங்களுக்கு லிங்கே கொடுத்துருக்கும். கூகுள் சர்ச்சில் ஃபஸ்ட்டு வர லிங்க். இதில் போனீங்கன்னா மேக்குக்கும் விண்டோஸ்க்கும் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் இருக்கும். இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மிஷினில் கிட் அவைலபிளாக இருக்கான்னு ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வர மேக் ஓஎஸ்எஸ்லாம் பை டிஃபால்ட்டாகவே கிட் இன்க்ளூடடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விண்டோஸில் இருக்காது. ஸோ விண்டோஸில் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கணும்னா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் இல்லைனா மேக்கில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அதை எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் கிட்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா கிட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே கிட் உங்கள் மிஷினில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மேக்கில் உங்களுக்கு கிட் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் யூசர்ஸ் இந்த விண்டோஸ் பட்டன் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா உள்ள ஒரு பேஜ் போயிட்டு 32 பிட் வேணுமா 64 பிட் வேணுமா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 64 அப்படின்னா நீங்கள் 64 பிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 64 பிட் டவுன்லோட் ஆயிரும். இப்போதைக்கு நான் சும்மா 64 பிட் டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம நோடு விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கண்ணில் பார்க்குற எல்லா நெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிட் இன்ஸ்டால் ஆயிரும். கிட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி கிட்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சு பாருங்கள். உங்களுக்கு கிட்டோட கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஓகே. அப்படி சப்போஸ் வரல அப்படின்னா மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். கிட் கன்ஃபார்மாக இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒன்று Node.js அப்படின்ற சர்வர், இன்னொன்று விஷுவல் ஸ்டுடியோ கோடு, இன்னொன்று கிட் அப்படின்ற சாஃப்ட்வேர். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். இது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டூல் பேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட்டில் ஃபைல் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இங்கே தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட்ஸும் கிரியேட் பண்ணல அப்படின்றனால இது பிளாங்காக இருக்குது. ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணோம்னா ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் எங்கே இந்த ப்ராஜெக்ட்டை சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, டெஸ்க்டாப்பில் தயவு செஞ்சு எந்த அப்ளிகேஷன்ஸும் க்ரியேட் பண்ணாங்க. சப்போஸ் ஓஎஸ் ஏதாவது கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் வேறு ட்ரைவ், சி ட்ரைவ் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டெஸ்க்டாப்பில் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆங்குலர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் நேம் முக்கியம் இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் ப்ராஜெக்ட்டே க்ரியேட் பண்ணல. ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்தா போதும். ஓகே. ஸோ இந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டயலாக் வரும். இது எதுக்கு அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் இதை டிக் பண்ணிவிட்டு எஸ் ஐ ட்ரஸ்ட்னு சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு கெட் ஸ்டார்டர் பேஜ் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபோல்டர் இருக்கும். விஷுவல் ஸ்டுடியோ கோடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோல்டர் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ண மாதிரி மீனிங். இனி அடுத்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டெர்மினல். ஸோ டெர்மினல் அப்படின்றது உங்களுக்கு இங்கே மேலே இருக்கும். டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் நியூ டெர்மினல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் உங்களால் கமெண்ட்ஸ் டைப் பண்ண முடியும். அதை தான் நம்ம இப்போ இனிஷியலாக யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு மேக்லனா கமாண்ட் ++ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆயிரும். இதே விண்டோஸ்லனா Ctrl++ கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு இந்த டெர்மினலில் தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆங்குலரோட பேக்கேஜஸ் நம்ம மிஷினில் இருக்கணும். ஸோ அதை தான் ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிடையாது, நம்ம மிஷினுக்கு. ஸோ நான் இங்கே தான் டைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட்காக நினச்சக்கூடாது, நம்ம மிஷினுக்காக. ஸோ அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில கமெண்ட்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸ்னா பயந்துடாதீங்க, ஜஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா angular.io/CLI அப்படின்ற வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ angular.io தான் ஆங்குலரோட அஃபிஷியல் வெப்சைட். அங்கே /CLI அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆங்குலரோட CLI ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கமெண்ட் என்னென்னா npm install -g அப்புறமா ஒரு பேக்கேஜ் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். npm அப்படின்றது ஒரு பேக்கேஜ் மேனேஜர், நோடோட ஒரு பேக்கேஜ் மேனேஜர். நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த Node.js பேஸ் பண்ண ஒரு பேக்கேஜ் மேனேஜர். இந்த பேக்கேஜ் மேனேஜர் எதுக்கு அப்படின்னா, ப்ரீபில்ட்டாக நமக்கு நிறைய பேக்கேஜஸ் கிடைக்கும். அந்த பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜஸை நீங்கள் சிம்பிளாக எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு லைப்ரரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ C++லாம் நம்ம லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணி ஒரு பேக்கேஜாக அவைலபிளாக இருக்கும். அப்படி நீங்கள் அந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் இந்த Angular CLI அப்படின்ற பேக்கேஜ். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி காப்பி பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் காப்பி ஆயிரும். அப்புறமா நம்ம ப்ராஜெக்ட்டில் போயிட்டு இந்த டெர்மினலில் தான் இல்லை, நீங்கள் வெளியில் கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே போயிட்டு அந்த கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். மேக்லனா கமெண்ட் V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இதே விண்டோஸில் இருக்கீங்கன்னா மவுஸோட ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். ஓகே.
ஸோ ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரு கொடுத்தா போதும். அதுக்கு முன்னாடி இதை பற்றின சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துறேன். ஓகே, NPM அப்படின்றது நோட் பேக்கேஜ் மேனேஜர். கரெக்டாக இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் தான் இது. நடுவில் -G அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க. இந்த -G எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு வேண்டாம், எனக்கு ஓவரால் இந்த மிஷினில் வேணும், அதாவது குளோபலாக வேணும் அப்படின்றதுக்கு தான் இந்த -G யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்காக அப்படின்னு இல்லை, நம்ம குளோபலி இந்த மிஷினில் இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த -G வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ npm install -G கொடுத்துட்டு என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் மேனுவலாக எதுவும் டைப் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்க போகிறீங்க. என்ட்ரு அடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கம்ப்ளீட்டாக அந்த பேக்கேஜஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது மேக்கில் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரலாம். இந்த எரர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எரர் தான். அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு அந்த கமெண்ட்டுக்கு பின்னாடி sudo அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் போதும். sudo ஸ்பேஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும். விண்டோஸில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. சப்போஸ் விண்டோஸில் உங்களுக்கு உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே இருக்கிற இந்த டெர்மினலில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா, நீங்கள் வெளியில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அங்கே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகிரும், என்ட்ரு அடிச்சிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஸோ ரெண்டில் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மேக்கில் நான் இப்போ sudo போட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். sudo போட்டோம்னா உங்கள் மிஷினோட பாஸ்வேர்டு கேட்கும். நான் மிஷினோட பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே எந்த எரர் மெசேஜுமே இருக்காது. அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபோல்டரில் பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே கிரியேட் ஆகிருக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்காக நம்ம எதுவுமே பண்ணல. இனி ஆங்குலரோட ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆங்குலர் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஆங்குலருக்கு தேவையான வேறு காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுலாம் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் என்னென்னா ng அப்படின்ற கமெண்ட். ஓகே, ஸோ ng அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராம்ப்ட் ஏதாவது கிடைச்சுன்னா நீங்கள் எஸ்எஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆங்குலர் CLI அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஆங்குலரோட வெர்ஷன் என்ன, நம்ம மிஷினில் இருக்கிற நோடோட வெர்ஷன் என்ன, நம்ம NPM பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேக்கேஜ் மேனேஜரோட வெர்ஷன் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ng வெர்ஷன் அப்படின்னு சொல்லி என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். இது கிடச்சிருச்சு அப்படின்னா ஆங்குலர் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இதுக்கு முன்னாடி டைப் பண்ணியிருக்க கமெண்ட்டை உங்களுக்கு பார்க்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் அப் ஆரோ கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அப் ஆரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு அடித்த கமெண்ட்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு இல்லை அந்த கமெண்ட்டை திருப்பி பார்க்கணுன்னா இந்த அப் ஆரோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆங்குலரை நம்ம மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை வச்சு நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, சேம் ng கமெண்ட் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ ng ஸ்பேஸ் நியூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு நேம் கொடுக்கும்போது நேமிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் நேம் கொடுத்தாலே போதும். இங்கே நீங்கள் ப்ராப்பர் நேமிங் கொடுத்துக்கணும். நான் ஆங்குலர் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நான் என்ட்ரு அடிச்சிடுறேன். என்ட்ரு அடித்தோடனே ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்குற சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குது அப்படின்னா, நீங்கள் ரவுட்டிங் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. அதாவது மல்டிபிள் பேஜஸ் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற அப்ளிகேஷன்ஸில் நிறைய பேஜஸ் இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அப்ளிகேஷனில் நம்ம ஒரு பேஜ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். பட் மல்டிபிள் பேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக இங்கே நான் எஸ் கொடுத்துறேன். ஸோ அடிஷ்னலாக ஒரு பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ உங்களால் அதை வச்சு நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அங்கே நான் எஸ் கொடுத்துட்டேன். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, என்ன ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, CSS-ஆ, SCSS-ஆ, SASS-ஆ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா CSS வச்சு தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ CSS-க்கு ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்து, இல்லைனா நீங்கள் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி அப் டவுன் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். இது க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆங்குலரோட CLI இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அண்ட் ஒரு புது ஆங்குலர் ப்ராஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சரை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் தான் நம்ம ரன் பண்ணோம், இவ்வளவும் ஆட்டோமேட்டிக்கலி க்ரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இதில் முக்கால்வாசி ஃபைல்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டோம். ஜஸ்ட்டு 1-2 ஃபைல் மட்டும் எதுக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி உள்ள டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக தருவேன். ஸோ அடுத்து நம்ம ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எக்ஸ்டென்ஷன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இதான் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கான ஐக்கான். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இதை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆங்குலர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஆங்குலர்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆங்குலரே அஃபிஷியலாக உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆங்குலர் லாங்குவேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அன்இன்ஸ்டால் அப்படின்ற பட்டன் இருக்குது. உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால்ன்ற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸில் அது இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ கீழே இருக்க இந்த டெர்மினல் இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இந்த லாங்குவேஜ் சர்வீஸ் நமக்கு எதுக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே கீழே பாருங்கள், நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன்ஸ் வரும், சஜஷன்ஸ் வரும். அதனால் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாதிரியே இருக்காது. அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற எக்ஸ்டென்ஷன் டெயில்விண்டுக்கான எக்ஸ்டென்ஷன். ஓகே, டெயில்விண்ட் CSS நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கான எக்ஸ்டென்ஷன். ஸோ டெயில்விண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா டெயில்விண்ட் லேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நேமில் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இது டெயில்விண்டோட அஃபிஷியல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெயில்விண்டோட இன்டெலிஜென்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். டெயில்விண்டோட இன்டெலிஜென்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆங்குலரில் நமக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி டெயில்விண்டோட கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் நமக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு தான் இந்த டெயில்விண்ட் CSS இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை நீங்கள் இங்கே இன்ஸ்டால்ன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.